மதிமுகவிற்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க முடியாதுன்ற தகவல் வந்திருக்கு. ஸோ ஏற்கனவே ஒரு 2 தொகுதியில் போட்டியிட்டாதான் சின்னம் வழங்க முடியும் அப்படிங்கிற பதில் வந்திருந்தது. இப்போ தற்போது ஐயநாதன் சார் என்ன சொன்னாங்கன்னா, பாஜகவோட கூட்டணியில் இருந்தால் போதும், கேட்குற சின்னம் கொடுத்துருவாங்க. ஆனால் இப்போ மதிமுகவை என்னும் போது தேர்தல் ஆணையம் வழங்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாரு. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது தேர்தல் ஆணையம் சின்னம் ஒதுக்குவது என்பது தேர்தல் ஆணையத்தினுடைய சின்னம் ஒதுக்குவதற்கான விதிகளினுடைய அடிப்படையில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அது இந்த கட்சி கூட்டணியா அந்த கட்சி கூட்டணியா, அந்த கட்சியா இந்த கட்சியா என்று பார்க்க கூடாது, பார்ப்பதும் இல்லை. அதனால நம்ம கட்சி சார்ந்தே எல்லா விஷயங்களையும் பார்ப்பதுனால, மனிதர்கள் சார்ந்தே பார்ப்பதுனால நமக்கு அப்படி தோன்றலாம். ஆனால் உள்ளபடியே இந்தியாவில் தேசிய கட்சிகள் என்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் என்று தேர்தல் ஆணையத்தினால இருக்கு. அதற்கே ஒருத்தான காரணங்களுடன் அந்த தேசிய கட்சிகள் என்று அங்கீகரிக்கப்பட்டதற்கு அங்கீகரிக்கப்பட்ட சின்னம் என்பது இருக்கும். பிராந்திய கட்சிகள் என்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் இருக்கு. அப்படி அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு அங்கீகரிக்கப்பட்ட சின்னங்கள் இருக்கும். நீங்க மதிமுக விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அது இங்கே பம்பரம் என்ற சின்னம் மதிமுக பிராந்திய கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட காலம் என்ற கடந்த காலத்தில் இருந்தது. அதற்கு பிறகு என்ன ஆகும்னு சொன்னா, மீண்டும் அதே சின்னத்தை அங்கீகாரம் போய்விட்டாலும், அதாவது இத்தனை எம்பிக்கள், இத்தனை எம்எல்ஏக்கள், இத்தனை வாக்கு விழுக்காடு என்ன வருவதை ஒட்டி அங்கீகாரம் என்பது கிடைக்கும். அப்ப தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள், அங்கீகரிக்கப்படாமல் பதிவு செய்யப்பட்ட கட்சிகள், அதாவது ரெகனைஸ்டு பார்ட்டிஸ் என்ன, அன்ரெகனைஸ்டு, நான் ரெகனைஸ்டு, ரிஜிஸ்டர்டு பார்ட்டிஸ் என்பதாக வித்தியாசம் உண்டு. இப்படி பிராந்திய கட்சிகளில் பதிவு செய்யப்பட்ட கட்சிகள், தேசிய கட்சியில் பல்வேறு மாநிலங்களில் இருப்பதாக காட்டி பதிவு செய்யப்பட்ட கட்சிகள், தேசிய அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள், மாநில அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள், இப்படி வெவ்வேறு கட்சிகள் என்று பாகுபாடு விதிப்படி இருக்குது. தேர்தல் ஆணைய விதிப்படி இருக்குது. அந்த விதிப்படி இருப்பதுல பிராந்திய கட்சிகள் என்பதாகத்தான் ஒரு மதிமுகவையோ ஒரு நாம் தமிழர் கட்சியோ பார்க்கணும். மதிமுக கட்சி, தேமுதிக எல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளாக, பாமக எல்லாம் இருந்தது. அதற்கு பிறகு அங்கீகாரம் அவர்களுக்கு தொடரவில்லை என்றாலும் கூட அந்த சின்னத்தை ஒரு 2 என்பதாக சில குறிப்பிட்ட தேர்தல்களில் அனுமதிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் இன்றைக்கு ஒரு இடத்தில் மக்களவையில் நிற்பதற்காக மதிமுக பம்பரம் கேட்டது. உள்ளபடியே அங்கீகரிக்கப்படாத பதிவு செய்யப்பட்ட கட்சியாகத்தான் நாம் தமிழர் கட்சி இருக்கு. ஆனாலும் கூட தமிழ்நாடு எங்கும் நாங்கள் நிற்கிறோம் என்று காமன் சிம்பல் என்று அதற்கு பெயரு. அப்படி ஒரு பொது சின்னமாக அவர்கள் பெற்ற சின்னம் என்ற விவசாய சின்னத்தை இன்னொருத்தர் நாங்க ஆந்திராவில் இருக்கோம், கர்நாடகாவில் இருக்கோம், தமிழ்நாட்டில் இருக்கோம், பல்வேறு இடத்துல இருக்கிற மாதிரி காட்டி அவர்கள் தேசிய அளவில் பதிவு செய்யப்பட்ட கட்சி என்பதாக அதுல போய் வாங்கிட்டாங்க. முன்னால வந்தவங்களுக்கு முன்னால கொடுப்பது என்பதுல அவங்க கோர்ட்டுக்கு போனாங்க, நீதி மோதிட்டு இருந்தாங்க. அப்போ பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் வேறு, என்ன அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் வேறு, அங்கீகரிக்கப்படாமல் பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் வேறு, அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளில் அங்கீகாரம் கடந்த காலத்தில் இருந்தது இப்பொழுது இல்லை என்பது வேறு. இதை ஒட்டித்தான் சின்ன ஒதுக்கீடு என்பது வருது. அதனால சின்ன ஒதுக்கீட்டுக்கான விதிகள் என்னன்னு நம்ம படிச்சுட்டோம்னா, புரிஞ்சுக்கிட்டோம்னா இதில் நமக்கு குழப்பம் வராது. இதுல அந்த கட்சி இந்த கட்சி வில்லங்கம் அல்ல. தவிர நீங்க காமன் சிம்பல் இப்பொழுது ஜி.கே. வாசனுடைய கட்சிக்கு தமிழ் மாநில காங்கிரஸுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா, நாங்க 5 இடத்துல நிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். 5 இடத்துல நிக்காங்களா? அப்போ ஒரு பொது சின்னத்தை அவங்களுக்கு ஏற்கனவே கேட்ட பொது சின்னத்தை கொடுத்துருப்பா என்பதாக உள்ளது வேறு. அப்பொழுது ஒரு இடத்தில் தான் நிற்கிறோம், நீங்க ஒரு பொது சின்னம் கொடுங்க என்று கேட்டால் உங்களுக்கு பொது சின்னம் அல்ல, சுயேட்சை என்ற பட்டியலில் உள்ள பொது சின்னம் தான் சொல்றாங்க. இதுல புதிய கதையெல்லாம் கூட வந்துச்சு சின்னம் ஒதுக்குவதுல. ஏற்கனவே கோர்ட்டுக்கு போய் எப்படி விசிகாவினுடைய பொதுச் செயலாளர், அதுக்கப்புறம் இன்னொரு மதிமுகவினுடைய ஈரோடு கணேசமூர்த்தி, அதே போல ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவர்கள் இவங்கெல்லாம் மாற்று சின்னத்துல நின்னாங்க என்பது நீதிமன்றத்துக்கு போய், இல்ல நாங்க திமுக உறுப்பினர் ஆயிட்டோம்,
அதிமுக உறுப்பினர் ஆயிட்டோம் என்று இவங்க பதில் கொடுத்து அதற்கு கூட பதில்கள் எல்லாம் இப்ப எல்லாம் வந்திருக்கு. என்னன்னா உங்களுக்கு காமன் இப்படி போயிட்டு வந்துட்டீங்கன்னா தலைவர்கள் அவங்களுக்கு நாங்க பொது சின்னமும் ஒதுக்க முடியாது, மாறா நீங்க சுயேட்சை சின்னத்துலதான் ஒரு 3ல் 1 கொடுங்கன்னு தேர்வு செய்யணும். அதுல அங்க உள்ள ரிட்டர்னிங் ஆபீசர் அந்த தொகுதியினுடைய என்ன நேரடி தேர்தல் பொறுப்பாளர் அவர் அந்த அதிகாரி ஒதுக்குவதுதான் தீர்மானிப்பது என்று தேர்தல் ஆணையத்துக்கு கூட அல்ல கீழே என்ன தீர்மானிப்பது என்பதாக வரும். இதெல்லாம் விதிகள் இருக்குங்க. அந்த விதிகள் அடிப்படையில் அது அப்படி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அது சரியா தவறா என்று என்ன நீதிமன்றம் மேலும் சொல்லலாம். ரைட் சார், இணைப்பில் வந்து உங்கள் பார்வையை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.